கனவு வீட்டை நனவாக்க எவ்வாறு ஒரு குடும்பம் போராடுகின்றனர், அதன் மூலம் ஏற்படும் சிக்கல்கள், அதிலிருந்து எப்படி மீண்டு வருகிறார்கள் என்பதை நடித்து காட்ட வருகிறார்கள் எங்கள் பள்ளி மாணவர்கள். அப்பா, வாடா தங்கம். அப்பா, நான் ஸ்கூல்ல நல்லா படிக்கிறேன்ட்டு மெடல் கொடுத்தாங்கப்பா. இந்தாங்கப்பா. சூப்பர் செல்லம், இப்படிதான் படிக்கணும். எப்பவுமே நீதான் என்னோட ஆவி, பட்டம் பல வாங்கி ஆகணும் மேதாவி. உன்னை விட ஒரு சொத்து சொகம் இந்த மண்ணில் இல்லை என்று சொல்லிடுவேன். கண்ணு மணியன ஒன்ன நினைச்சு நான் கையில் எடுத்துதான் கொஞ்சிடுவேன். எதையும் உனக்காக சுலுவா செஞ்சிடுவேன். ஒத்தனோடி பிரிய சொன்னா இறந்தே போயிடுவேன். என்னப்பா சுப்பிரமணி, வாடகை பணம் என்னாச்சு? அண்ணன், இன்னும் கொஞ்சம் ஒரு வாரம் மட்டும் பொறுத்துக்குங்கண்ணே. பையனுக்கு உடம்பு சரியில்லைண்ணே, அதனால ஒரு வாரமா வேலைக்கு போகலண்ணே. ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணே. அடுத்த வாரம் கண்டிப்பா வாடகை கொடுத்துட்றேண்ணே. ஏன்பா உன் கஷ்டத்தெல்லாம் சொல்லிருந்தா எப்படிப்பா? எனக்கு 5ஆம் தேதி வேணா கரெக்டா வாடகை வந்துடணும். அண்ணா, இந்த வாரம் மட்டும் பொறுத்துக்குங்கண்ணே, அடுத்த வாரம் கண்டிப்பா கொடுத்துட்றேண்ணே. என்னவோ ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு கதை சொல்ற. அடுத்த மாசத்துல இருந்து கரெக்டா வாடகை பணம் வந்துடணும். எந்த காரணமும் சொல்லக்கூடாது. நான் வரேன். ஒரு மாதத்திற்கு பிறகு. சுப்பிரமணி, சுப்பிரமணி, இதோ வரேண்ணே. வாடகை பணம் என்னாச்சு? போன மாசம் தரேன்னு சொன்னேன், இன்னும் தரவே இல்லை. அண்ணா, மன்னிச்சிருங்கண்ணே, வேலை இல்லாம போயிருச்சுண்ணே. இதுல ஒரு மாசம் வாடகை பணம் இருக்குதுண்ணே. இந்த மாசத்தோட வாடகைய 10 நாள்ல கொடுத்துருண்ணே. இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நீ இப்பயே வீடியோ காலி பண்ணு. கரெக்டாக வாடகை தரவங்க நிறையா பேர் இருக்காங்க. நான் அவங்களுக்கெல்லாம் கொடுக்காம உனக்கு கொடுத்தேன் பாரு. என்ன சொல்லணும், குழந்தைய வச்சுக்கிட்டு கஷ்டப்படுறேன்னு பார்த்தேன். நீ மாதம் மாதம் வாடகை தராமல் இழுத்து அடிக்கிற. அண்ணா, அப்படிலாம் இல்லைண்ணே. இல்லை சுப்பிரமணி, இதெல்லாம் செட் ஆகாது. நீ ஒரு வாரத்தில் வீட்டு காலி பண்ணிடு. அப்பா, அவர் நம்ம காலி பண்ண சொல்லிட்டாரு. இப்போ நம்ம எங்கப்பா போடுறது? வேற வீடு எங்கேயாச்சும் பார்க்கணும்ப்பா. நம்மளுக்கு ஒரு சொந்த வீடு இருந்தா நம்மள யாரும் வெளியே போக சொல்ல மாட்டாங்களப்பா. ஆமா தங்கம். நீங்க கவலைப்படாதீங்கப்பா. நான் படிச்சு பெரிய ஆளாயி பெரிய வீடு கட்டுவோப்பா. நம்மள யாரும் அங்க வெளியே போக சொல்ல மாட்டாங்க. என் செல்லமே, இது கண்டிப்பா நடக்கும். 25 வருடங்களுக்கு பிறகு. என்னப்பா வாசு, பொருள்லாம் இறக்கி வச்சிட்டியாப்பா? இறக்கி வச்சிட்டேன்ப்பா. அப்பா, சொல்லுப்பா. இது நம்ம வாடகைக்கு வந்திருக்க 12வது வீடு இல்லப்பா? ஆமாப்பா, என்ன பண்றது, ஒவ்வொரு முறையும் குடியிருக்கிற வீட்டில இருந்து பொருள் எடுக்கணும் போது மனசு வலிக்க தான் செய்யுது. கவலைப்படப்பா, எனக்கு ஆஃபீஸில் ப்ரொமோஷன் கொடுத்துட்டாங்க. நானும் பேங்க்கில் காசு சேர்த்து வச்சுட்டு வரேன். கூடிய சீக்கிரமே வீடு வாங்கிடுவேன். நம்ம அடுத்து போகிற வீடு நம்ம சொந்த வீடாக தான் இருக்கும். ரொம்ப சந்தோஷம்ப்பா. சுதா, எனக்கு டைம் ஆயிடுச்சுமா, நான் ஆஃபீஸ்க்கு கிளம்புறேன். ஏங்க இருங்க, 10 நிமிஷம் சமைச்சிடுறேன். இல்லைம்மா, பொருள்லாம் எடுத்து வச்சு சமைக்க லேட் ஆகும். நான் வெளியே பார்த்துக்கிறேன். நீ அப்பாவை பத்திரமா பார்த்துக்கோமா, நான் கிளம்புறேன். சரிங்க. வீடு வாங்கிறதுக்காக நைட்டோ பகலும் கஷ்டப்படுறாரு மாமா. என்னம்மா பண்றது, நமக்குன்னு ஒரு வீடு இருந்தா நல்லா இருக்கும்ல. அதுவும் உண்மைதான் மாமா. நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க, நான் வேலையை பார்க்குறேன். ஒரு மாதத்திற்கு பிறகு. சுதா, சுதா, அப்பா, அப்பா, எங்க இருக்கீங்க? சீக்கிரம் வாங்க. என்னங்க இவ்வளோ சந்தோஷமா இருக்கீங்க? ஒரு சந்தோஷமான விஷயமா? என்னப்பா தம்பி, சீக்கிரமா சொல்லு. நம்ம கனவு நிறைவேற நாள் வந்துருச்சுப்பா. என்னப்பா சொல்ற? ஆமாப்பா, பூமியிலேருந்து வானம் வரைக்கும் நமக்குன்னு ஒரு வீடு வரப்போகுதுப்பா. அப்படியாப்பா, ரொம்ப சந்தோஷம்ப்பா. சரிப்பா, நம்ம எப்பப்பா வாங்க போறோம்?
இருங்கப்பா, ஒரு முறை நம்ம எல்லாரும் நேரில் போய் பார்த்துடலாம். நம்ம எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா அந்த வீட்டையே வாங்கிக்கலாம். நம்ம எப்பங்க போய் பார்க்கலாம்? இருமா சொல்கிறேன். என்னுடைய பிள்ளை என்னை ஜெயிக்கிறதே, என்னை விட உயரத்தில் பறந்து சிகரத்தோட என் பாரத்தில் ஒரு நட்சத்திரம் புதிதாக பூத்து சிரிக்கின்றதே. எங்கே எங்கே என்று தினந்தோறும் நான் எதிர்பார்த்த நாள் என்று நடக்கின்றதே. சுதா, நான் ஆஃபீஸ் வேலையா ஒரு வாரம் வெளியூர் போகிறேம்மா. திரும்பி வந்ததும் அந்த வீட்டை போய் பார்க்கலாம். அப்பாவை பார்த்துக்கோமா, நான் வரேன். நான் பார்த்துக்கிறேங்க, நீங்கள் நல்லபடியாக போயிட்டு வாங்க. என்ன மாமா, என்னாச்சு? ஒன்றும் இல்லைம்மா, இது சாதாரண இருமல் தாம்மா. வாங்க மாமா, ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். வேணாம்மா, வீட்டில் வாசுவும் இல்லை. நீ எப்படிம்மா என்னை தனியாக கூப்பிட்டு போவ? அதெல்லாம் பார்த்துக்கலாம், வாங்க மாமா. இல்லை வேணாம்மா, கஷாயம் மட்டும் போட்டு கொடுமா, சரியாயிரும். ஒரு வாரத்திற்கு பிறகு. சுதா, சுதா வாங்க. அப்பா எங்கம்மா? மாமாக்கு ஒரு வாரமாக உடம்பு சரியில்லைங்க, ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. என்னது, உடம்பு சரியில்லையா? அப்பா, அப்பா. வாப்பா தம்பி வாசு, வந்துட்டியா? என்னப்பா ஆச்சு உங்களுக்கு? ஒரு வாரத்துலேயே இப்படி மெலிஞ்சு போயிட்டீங்க. அப்பா இப்படி இருக்காரு, ஏம்மா ஹாஸ்பிட்டலுக்கு அப்பாவை கூப்பிட்டு போல? தம்பி சுதாவை திட்டாதப்பா. நான் தான்ப்பா ஆஸ்பத்திரிக்கு வேணாம் சொன்னேன். ஏன்பா? இல்லைப்பா, சுதா மட்டும் என்னை எப்படி தனியாக கூப்பிட்டு போவா? அதான் நான் வேணாம் சொல்லிட்டேன். நீங்கள் ஏன்பா அப்படி நினைக்கிறீங்க? அவளுக்கு எந்த கஷ்டமும் இல்லை. சரி விடுங்க, இப்போவே நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம், கிளம்புங்க. சரிப்பா, நம்ம போகலாம்ப்பா, எனக்கும் ரொம்ப முடியல. டாக்டர், உள்ளே வரலாமா? ஆ வாங்க, உட்காருங்க. ஆமாம், நீங்கள் அவருக்கு என்ன வேணும்? நான் அவருடைய பையன் டாக்டர். நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், வெயிட் பண்ணுங்க. ஐயா, நீங்கள் கொஞ்ச நேரம் வெளியே போய் வெயிட் பண்ணுங்க ஐயா. சரிம்மா. உங்கள் அப்பாவோட ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப மோசமாக இருக்குது. அவருக்கு உடனடியாக ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும். நான் போன மாதமே அவர்கிட்ட சொன்னேன், ஆனால் அவர் வந்து என்னை பார்க்கவே இல்லை. அதோட இப்போ தான் வந்திருக்காரு. அவருக்கு இம்மிடியட்டாக ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும். என்ன டாக்டர் சொல்கிறீங்க? எனக்கு எங்கள் அப்பானா உயிர் டாக்டர். எங்கள் அப்பா என்கிட்ட எதுவுமே சொல்லலை டாக்டர். சரி, வருத்தப்படாதீங்க. ஆப்ரேஷன் பண்ணால் உங்கள் அப்பாவை காப்பாற்றிடலாம். ஆப்ரேஷனுக்கு 10 லட்சம் செலவாகும். அதை ரெடி பண்ணிவிட்டு என்னை வந்து பாருங்கள். கண்டிப்பாக டாக்டர், நீங்கள் ஆப்ரேஷன் எப்போ மட்டும் சொல்லுங்கள், நான் பணத்தோடு வந்துடுறேன். மாமா உட்காருங்க. ஏங்க, டாக்டர் என்னங்க சொன்னாங்க? அப்பாவோட உடம்பு ரொம்ப மோசமாக இருக்காமா, உடனடியாக ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. என்னங்க இப்படி ஒரு குண்டு தூக்கி போடுறீங்க? ஆமாம்மா, ஆனால் ஆப்ரேஷன் பண்ணால் அப்பாவை காப்பாற்றிடலான்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ரேஷனுக்கு 10 லட்சம் செலவாகும்னு சொல்லியிருக்காங்க. என்னங்க சொல்கிறீங்க? பணத்துக்கு என்ன பண்ண போகிறீங்க? வீடு வாங்க வச்சுருந்த பணத்தை தான் ஆப்ரேஷனுக்கு கட்ட போகிறேன். எனக்கு என்னுடைய கனவை விட எங்கள் அப்பா தாம்மா முக்கியம். தோட்டத்தில் பார்த்தீங்களாங்க? அங்கேயும் பார்த்துட்டேம்மா, அங்கேயும் இல்லை. என்னங்க சொல்கிறீங்க? ஏங்க இங்கே வாங்க, இந்த லெட்டரை பாருங்க. சுதா, வாசு, என்னை மன்னிச்சிருங்கப்பா. அப்பா இப்படி பண்ணிட்டாருன்னு வருத்தப்படாதீங்க. என்னோட ஆப்ரேஷனை விட உன் சந்தோஷம் தான்ப்பா எனக்கு முக்கியம். என்னால் உன்னோட கனவு கழியறத தாங்கிக்க முடியலப்பா. நேற்று வரைக்கும் வீடு வாங்க போகிறேன்னு சந்தோஷமாக இருந்த அந்த பணத்தை வச்சு எனக்கு செலவு பண்ணிட்டா உன்னால் வீடு வாங்க முடியாதுப்பா. நான் எங்கேயாச்சும் கண் காணாத தூரத்துக்கு போயிடுறேன்ப்பா. என்னை மன்னிச்சிருப்பா. என்னங்க மாமா என்னங்க இப்படி பண்ணிட்டாரு? அதாம்மா எனக்கும் ஒன்றும் புரியலை. நீங்கள் கவலைப்படாதீங்க, நம்ம போய் தேடலாங்க. மாமா கண்டிப்பாக கிடச்சிருவாருங்க.
அன்புள்ள அப்பா அப்பா யாருமே உன் போல் இல்லை மண்ணேலே அன்புள்ள அப்பா அப்பா தாயையும் முன்னில் கண்டே நண்பாலே எனக்கெது தேவை உலகிலே கொடுத்திடுவாய் நீ முதலிலே வேண்டாமல் தரும் தெய்வம் நீதானே உண்மையிலே அன்புள்ள அப்பா அப்பா யாருமே உன் போல் இல்லை மண்ணேலே அன்புள்ள அப்பா அப்பா தாயையும் முன்னில் கண்டே நண்பாலே டாக்டர் உள்ள வரலாமா? வாங்க வாங்க. நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணணும்னு இருந்தேன். டாக்டர் ஆபரேஷனுக்கு நாங்க தயாரா வந்துட்டோம் டாக்டர். இப்பவே பணத்தை கட்டிடுறேன். இருங்க இருங்க, நானே அதை பற்றி தான் உங்ககிட்ட பேசலான்னு இருக்கேன். என்ன டாக்டர்? வேலம்மாள் அறக்கட்டளை சார்பா நிறைய பேருக்கு உதவி பண்ணுறாங்க. நான் உங்கள் அப்பாவை பற்றி அவங்க கிட்ட சொன்னேன். அவங்களே மருத்துவ செலவை ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் பணம் கட்ட வேண்டாம். அப்படியா டாக்டர்? ரொம்ப சந்தோஷம். இந்த உதவியை நாங்க மறக்கவே மாட்டோம். வாசு, கடவுள் நம்மளை கைவிடலப்பா. எனக்கு ஆபரேஷன் நடக்க போகுது, உன் கனவும் நிறைவேற போகுது. ஆமாப்பா. 1 மாதத்திற்கு பிறகு. சுதா சுதா கிளம்பிட்டியாமா? கிளம்பிட்டேங்க. சுதா பத்திரிக்கைலாம் எடுத்து வச்சிட்டியாமா? வச்சுதான் மாமா. ஆமா மாமா, முதல் பத்திரிக்கை யாருக்கு தர போறீங்க? வேற யாருக்கு? எனக்கு ஆபரேஷனுக்கு உதவி பண்ணி வீடு வாங்க காரணமா இருந்த நம்ம ஐயாக்கு தான். அப்படியாப்பா, ரொம்ப சந்தோஷம். நீங்க கூட எல்லாரும் எங்க வீட்டு விசேஷத்துக்கு வந்துடுங்க. நம் வீட்டுக்கு வானவில்லை கரைச்சு நல்லாவே